அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆக்சிடெண்ட் வந்து நேற்று நைட்டு 10 மணிக்கு நடந்துச்சு. இதில் ஒருத்தருக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். யார் அப்படின்னா, நம்ம சாம்பாரோட ஹரி பிரியாணி அண்ணன் அவர்களுக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் 3 ஆம்புலன்ஸ் வந்து மக்கள் சேவைக்காக பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ 108 கால் பண்ணாங்க. நாங்கள் அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அவசரத்துக்கு டக்குன்னு அண்ணனுக்கு கால் பண்ணும்போது, சரி தம்பி இந்த உடனே வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாம்பரோடையிலேருந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்குள்ளே நேராக ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து அந்த அடிபட்ட ஆளை அப்படியே தூக்கி போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஹரி அண்ணன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. இதுக்கப்புறம் யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம ஆக்சிடெண்ட் ஆன அந்த ஆள். அவர் யார் என்ன ஏதுன்னுலாம் தெரியலை. விசாரித்த வரைக்கும் ராயகிரி அப்படிங்கிற சொந்த ஊர் சொல்கிறாங்க. கிளச்சுருண்டை சைடில் தான் ஏதோ பொண்ணு எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. கிளச்சுருண்டையா சுரண்டையான்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஃபேமிலி இஷ்யூ, ஓகே, அது நாட் அட் ஆல். இப்போ என்ன அப்படின்னா, தலைவர் என்ன பண்ணிருக்கான், நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வண்டியை கொண்டு போய் நேராக பேரிகார்டர் மாதிரியே அடிச்சிருக்காரு. அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அவர் குடிச்சிட்டு அவர் வண்டி ஓட்டுனதுனால, அவர் பேரிகார்டரில் கொண்டு போய் மோதினனால அவர் மூஞ்சி முறலாம் உடஞ்சி போச்சு. இது அவரோட தவறு. இதுவே எதிர்த்தாப்பில் செவனேன்னு வந்த ஆள் மேலே இவர் கொண்டு போய் விட்டுருந்தா அந்த ஆளோட நிலமை, இவன் வம்படிக்கா குடிச்சிட்டு போய் இன்னொரு ஆள் மேலே போய் விட்டாங்க அப்படின்னா பாவம் செவனேன்னு வந்த ஆள் பாதிக்கப்படணுமா? சாரி, அவன் இவன் சொல்கிறதுனால தப்பு. இவங்களெல்லாம் அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க சௌரியத்துக்கு குடிச்சிட்டு போவாங்க, இன்னொருத்தர் மேலே போய் ஆக்சிடெண்ட் பண்ணுவாங்க. பாவம் இவரால் அவரும் பாதிக்கப்படணும். அப்படிங்கும்போது இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கீழே விழுந்து கிடந்தாங்க அப்படின்னா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். பண்ணியிருந்து கொண்டு போய் கீழே விழுந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களை யாரும் யாருக்கும் சொல்லி அவனை காப்பாற்றணும்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த தகவலை எனக்கு கொடுத்தது வந்து நம்ம கிளச்சொன்றையில் உள்ள என்னோடய தம்பி தான், இமானுவேலுங்கிற பையன். ஸோ அவர் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுண்ணே, கொஞ்சம் ஹரி ஆம்புலன்ஸை வர சொல்லாமா அப்படின்னு சொன்னேன். நானும் யோசிக்காமல் டக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் உடனே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நேராக ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தேன். அப்போ தான் தெரியுது தலைவர் நல்ல ட்ரிங்க்ஸில் இருந்திருக்காரு அப்படின்னு. ஒரு வேளை நான் முன்னாலே போய் பார்த்துருந்து அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் வர சொல்லியிருக்க மாட்டேன் ஆம்புலன்ஸ். அந்த இடத்த விட்டு கடந்து போயிருப்பேன். ஏன்னா குடிச்சிட்டு நீ போய் சாவுறதுக்கு இதுக்கு தனியார்லேருந்து ஒரு ஆள் வந்து ஆம்புலன்ஸ் சேவையெல்லாம் வச்சு நீ குடிச்சிட்டு போய் முட்டி சாவப்போ உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஒரு உயிர் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாலும் இப்போ அவர் குடித்ததுக்கு அவர் போய் மோதினார், அவரோட முடிஞ்சு போச்சு. அதுவே வேறு ஒருத்தர் பேர் மேலே போய் மோதி இருந்தாருன்னா இழப்பு யாருக்கு? செவனேன்னு ரோட்டில் போகிறவனுக்கு இவர் போய் அவங்கள போய் முட்டி வச்சுன்னா இழப்பு அவங்களுக்கு தான் பெருசு. இவருக்கு ஒன்றும் இல்லை. இவர் தண்ணி அடிச்சுட்டு கிடக்கிறதுனால அதை வலியும் தெரியலை, சுயநலைவும் இல்லை. அப்படிங்கும்போது அவரோட தப்பு. செவனேன்னு வந்து ஆள் என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் எது வேணும்னு சொல்கிறோமோ அதை கொடுக்க மாட்டேங்கிங்க, எது வேண்டான்னு சொல்லி புறக்கணிக்கமோ அதை கொண்டு வந்து திணிக்கிறீங்க. உங்கள் முதல்வர் அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அவ்வளோ ஸ்பீட் பிரேக்கரையும் எல்லாம் எடுத்து விட்டீங்க. நல்லா யோசிக்கணும். நிறைய பேர் வந்து ஸ்பீட் பிரேக்கர் இல்லாத மாநிலமாக கேரளா இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல வரல. அங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் அதிகமாக கிடையாது. ஏன்னா அங்கே கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே ஆக்சிடெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்கு. லாரியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்போது அது எப்படி போச்சு, இன்றைக்கி ஸ்பீட் பிரேக்கர் இல்லாத போது என்ன வேகமாக போகுது. இங்கேருந்து நம்ம கனிம வளத்தை எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போகிறதுக்கு கூட ஒரு 10 நடை அடிப்பாங்க. மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்ல தான் செய்கிறாங்க. வெளியில் வாய் திறக்க முடியாமல் என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அதனால் குறைஞ்சபட்சமாவது மக்களுக்கு சேவை பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி உபத்திரயமாவது பண்ணாமல் இருங்க. செவனேன்னு இருந்த ஸ்பீட் பிரேக்கர் ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற ஸ்பீட் பிரேக்கராவது இருந்துட்டு போகணும்னு சொல்லி விட வேண்டியதானே. எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்க. அட்லீஸ்ட் ஊருக்குள்ளேயாவது போட்டு விடலாம்ல. ஹைவேங்கிறீங்க, 2 பக்கமும் ரோடு, கிட்டத்தட்ட இது தெரு மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? சாரி, ரோட்டுக்கு 2 பக்கமும் வீடு. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு 4 முக்கா இருக்குது, ஸ்கூல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் தான் அரசியல்வாதிங்க, நீங்கள் தான் எடுத்தீங்க. இதுக்கு நாங்கள் தனியாக கொண்டு போய் மனு கொடுத்தா தான் இவங்க நொட்டுவாங்களாம்.
இப்படி பேசுனா போலீஸ்கிட்ட போய் காவல்துறையிட்ட போய் கதறுவாங்களாம். அவன் என்ன இப்படி பேசிட்டான், மக்களை தூண்டி விடுறான் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் வாயை பொத்திக்கிட்டு சாரிங்க சார், மன்னிச்சிருங்க, தெரியாமல் அந்த வீடியோ போட்டுட்டோம், அந்த மாதிரி தெரியாமல். அந்த வார்த்தையை நான் திரும்ப பெறதுக்கு காரணமே நீங்கள் பேசின ஆறுதலான அந்த வார்த்தை. நீங்கள் திரும்ப பெற்றுங்க, ஒரு வாரத்தில் ஸ்பீட் பிரேக்கர் போட்டுருவோம்னு சொன்னதுனால தான் அந்த வார்த்தையை திரும்ப பெற்றோமே தவிர, ஒரு வாரத்தில் போட்டுருவான்னு சொன்னாங்க. போட்டிங்களா? இப்போ உங்கள் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? சரி, ஸ்பீட் பிரேக்கர் எல்லாத்தையும் எடுத்தீங்க. நீங்கள் யாருக்கிட்ட மனு கொடுத்துட்டு ஸ்பீட் பிரேக்கர்லாம் எடுத்தீங்க? உங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு அபிப்பிராயமோ இல்லைன்னா அனுமதியோ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அரசாங்கம், மக்களுக்கு அது இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் உங்ககிட்ட மனுவாக கொடுத்தா தான் நீங்கள் பண்ணணுமா? ஏன் நீங்கள் எடுத்ததை உங்களாலே திரும்ப போட முடியாதா? என்ன ஆட்சி நடத்துகிறீங்க? இதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லியாச்சு. நான் ஏற்கனவே இந்த பவுன்ராஜ் அண்ணனும் அடிக்கடி சொல்லிட்டாங்க, அடிக்கடி வீடியோ போட்டாங்க. மக்கள்கிட்ட இருந்து வாக்குலாம் வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க. உங்கள் தெரு தான், உங்கள் ஆளு தான், உங்கள் ஊரு தான். லோக்கலில் இருக்கிற ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் இந்த பொறுப்பு வேணும். நீங்களாம் போய் சொல்லணும், இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்லாம் அங்கே அதிகமாக இருந்துச்சு, அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிற இடம் இது, அதனால் பேரிகார்டர் வைக்காதீங்க. பேரிகார்டர் வச்சாலே ஆபத்து தான். ஸ்கூலில் அவ்வளோ தேடி வச்சுருக்கீங்க, அது உயரமாக இருக்குது. அது ஏத்தாப்பில் வர பஸ்ஸில் பைக்கில் வரவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. காரில் வரவங்க, லாரியில் வரவங்களுக்கு நல்லா தெரியும். பைக்கில் வரவங்களுக்கு தெரியாது ஏத்தாப்பில் வருதா இல்லையான்னு. அவ்வளோ தூரம் பெரிய பெரிய போர்டாக இருக்குது. அதெல்லாம் தூர தூக்கி போட்டு ஸ்பீட் பிரேக்கர் போடுங்க. மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஜெயிக்க வச்சுருக்காங்க. கொஞ்சமாவது நன்றியோடு இருங்க. வாயை பொத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், எல்லா அரசியல்வாதிகளும், நம்ம சுரண்டையில் உள்ள எல்லாருமே. இவ்வளோ தூரம் உங்கள் காதில் விடுறபடி திரும்ப 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 ஒவ்வொரு ஆளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிங்க. ஸ்கூல் பக்கத்துலேயே ஸ்பீட் பிரேக்கர் போடுங்கன்னு சொல்லி தலைப்பாடம் அடிச்சுக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஏதாவது ஒரு பிள்ளைங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி இந்த நாய் கொண்டு போய் டம்முன்னு கொண்டு போய் முட்டிடுச்சு குடிச்சிட்டு அந்த பேரிகார்டில் மோதி இருக்குது. இதுவே திடீர்னு அந்த பிள்ளை வரும்போது அவன் சுயநலனோட வருவானா? அந்த பிள்ளை மேலே ஏற்றிட மாட்டானா? படிக்கிற பிள்ளைங்க மேலே ஏற்றிட மாட்டானா? அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் எடுத்து எதுக்கு? ஒவ்வொரு கவுன்சிலரும், இந்த ஏரியாவில் இருக்க ஒவ்வொரு கவுன்சிலரும், மாவட்ட செயலாளரும், சட்டமன்ற உறுப்பினரும், நீங்களாம் வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறீங்களா, இல்லை காலையில் எழுந்திரிச்சு பீஸா, பர்கரு, இட்லி, தோசை ஏதாவது திங்கிங்களா? ஏன்னா வேறு ஏதாவது பேசுனா இவங்க போயிட்டு என்ன அவன் இப்படி பேசிட்டான், நீங்கள் காவல்துறை போய் பண்ணுங்கள், அவங்க மேலே கேஸை போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால தான் இட்லி, பீஸா, பர்கர்னு சொன்னேன். அறிவு கட்டவங்க. மக்களை தான் சொல்லணும். மக்கள்னு பாருங்கள், இப்போ ஆரம்பிப்பாங்க பாருங்கள், எலெக்ஷன் ஆரம்பிப்பாங்க, ஆளுக்கு 1000 ஓட்டை போடுங்க, போயிட்டு ஓட்டை போடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். காது கொடுத்து ஒரு நிமிஷம் கூட கேட்க மாட்டாங்க ஒருத்தனும். இவர் ஓட்டை எடுப்பாகலாம், ரோட்டில் உள்ள வேகத்தடையெல்லாம் எடுப்பாகலாம், எடுத்ததுக்கு திரும்ப போட மாட்டாங்களாம். அதை போடுறதுக்கு மக்கள் போய் மனு கொடுக்கணுமா? எதுக்கு மனு கொடுக்கணும்? எடுத்தவங்களுக்கு போட தெரியாது. பிள்ளைய நம்ம பெற்றா நம்ம தான் வளர்க்கணும். வளர்க்குறதுக்கு போய் மனுலாம் கொடுக்க முடியாது. எடுத்தவங்களுக்கு போட தெரியணும். இதுக்கு ஒரு ஆள் கொண்டு போய் மனு கொடுப்பாங்க. முதல்ல மக்களை செருப்பை கலத்தி அடிக்கணும். மக்கள் எல்லாரையும் சொல்கிறது கோபமாக தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கா? தாலியாக இருக்கிற மதுபான கடை இருக்குது பக்கத்துலேயே, அது வேணான்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. மக்கள்னா பொம்பளை ஆளுங்க வேணால் சொல்லுவோம், ஆம்பளை ஆளுங்க எவன் சொல்லுவான்? போயிட்டு அதுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு 10 பேரை கூப்பிட்டா வரமாட்டான். ஆனால் ஓட்டு கேட்கறதுக்காக அரசியல்வாதி எவனும் 200 தாரேன் வாங்க அப்படின்னு சொன்னால் கூட்டம் கூட்டமாக போகிறது ஆட்டு மந்த மாதிரி. நம்ம மக்கள் தான் வாக்கு செலுத்துங்கள், வாக்கு செலுத்துங்க. எதுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கூட தெரியாமல் 200 போய் நிற்கிறது. 200, 500ன்னு கூட்டம் கூட்டமாக காசு கொடுத்தோன்னா அதுக்கு கூட்டம் கூட்டமாக கூட தெரியுது. தாங்க இருக்க ஸ்பீட் பிரேக்கர் வாங்க ஒன்றா போராடுவோம் கேட்டால் ஒரு பயம் வரதில்லை. நாளைக்கு உன் பிள்ளையும் அங்கே தான் படிக்கி, அந்த இடத்துலையும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது உன் குழந்தைக்கோ ஏதாவது ஆகும், இந்த இடத்துல நடக்குதா இல்லையான்னு பாரு, எழுதி வச்சுக்க. எவனாவது கொண்டு குடிச்சிட்டு பிள்ளைங்க மேலே ஏற்ற போகிறான், இல்லைனா அங்கே ரோட்டை கிராஸ் பண்ணும்போது யாருக்காவது ஏதாவது அடி விழப்போகுது, அதுக்கப்புறம் தெரியும். தான் வீட்டுக்குள்ளே நடக்காத வரைக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. தயவுசெய்து மக்களை எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. நம்ம பிள்ளைங்க அந்த ஸ்கூலில் தான் படிக்கி. காலையில் வீட்டுக்கு போன பிள்ளை சாயந்தரம் வீட்டுக்கு வரலன்னா உங்களோட நிலைமை என்னவாக இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஏன் அந்த மாதிரி விஷயத்துக்கு யாருமே ரோட்டுக்கு போராட மாட்டேங்கிங்க? நம்மளோட பிள்ளைங்களோட உயிர் நம்ம கையில் தான் இருக்குது. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா அப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுத்து பிரயோஜனமே கிடையாது. அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும். அங்கே உள்ள படிக்கிற பிள்ளைங்களுக்கு, என் பிள்ளையும் படிக்கி, ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா அந்த ஸ்கூலும் பொறுப்பேற்கணும். சும்மா இப்படி வீடியோ போட்டு கத்திட்டு இருக்கிறதுனால ஒரு மண்ணும் ஆக போகிறதில்லன்னு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஆதங்கம் வெளியே
என்ன சொல்ல, வெளியே என்ன பண்ணன்னு தெரியாமல் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாமே. இதில் கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, தனியார் அரசாங்கம் மாதிரி செயல்படுது, அரசாங்கம் கேவலமாக செயல்படுது. அவங்களுக்கு தான் நம்மலாம் வாக்கு செலுத்தி ஒவ்வொரு டைமும் ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி. கேவலம்.